எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் நெல்லை ஹாப்பி கப்பிள் மறுபடியும் ஒரு மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு மூவி ரிவ்யூ போட்டு. நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் ஏன் மூவி ரிவ்யூ போட மாட்டீங்க அப்படின்னு. அதனால இப்போ ஒரு சூப்பரான படத்தோட ரிவ்யூக்கு வந்திருக்கோம். சரி, ரொம்ப நாள் ஆச்சு ஏன் போடலன்னு கேட்டாங்களா, அதுக்கு ஆன்சர் சொல்லணும்ல. நீங்களே சொல்லுங்க. டைம் இல்லைங்க, ஸ்கூலுக்கு போகிறது, நான் டான்ஸர்ஸ் போகிறது, அப்புறம் வந்து டெய்லி வீடியோ எடுக்கிறது, உங்களுக்காக டெய்லி ஒரு கண்டென்ட் யோசிச்சு காமெடி போடுறது. ஆமாம். அதனால் சரி வெயிட் பண்ணிட்டே இருந்தால் நிறைய படம் வந்தது. நாங்கள் லாஸ்ட்டாக கொடுத்த ரிவ்யூ வந்து அமரன் படம். ஓகே, அது ரொம்ப நல்லாவே போச்சு அது. ஸோ இன்றைக்கி வந்து டிராகன் படத்தோட மூவி ரிவ்யூக்கு தான் நீங்கள் வந்துருக்கீங்க. படம் பார்க்க வந்தால் என்ன பண்ணுறது பார்த்தீங்களா, ஸ்நாக்ஸ் திங்கிறதே இருப்பாங்க. நானும் பார்க்கணும் சொல்ல வர்த் வாட்சிங் மூவி டிராகன். ரொம்ப நல்ல படங்க. பிரதீப் ரங்கநாதன் வந்து ஹீரோ நடிச்சிருக்காரு. டைரக்டர் பேர் என்ன? அஸ்வத் மாரிமுத்து. அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ணிருக்காரு. இதில் வந்து கே.எஸ். ரவிக்குமார் சார், அப்புறம் கௌதம் வாசுதேவன் மேனன், அப்புறம் டைரக்டர் மிஷ்கின். அதெல்லாம் அவங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க. படத்தை பற்றி நம்ம என்ன சொல்ல போகிறோம் அதை மட்டும் சொல்லுவோம். ஓகே, ரொம்ப யூஷுவல் ஸ்டோரி தாங்க. ஒரு பையன் வந்து காலேஜ் படிச்சுட்டு நல்லா படித்து ரக்கட் பாய் மேலே பெரிய வர கேர்ள்ஸை பார்த்து இவன் இம்ப்ரெஸ் ஆகி இவன் ரக்கட் பாயாக மாறி கடைசியில் அவன் வாழ்க்கை நாசமாக போய் எப்படி இல்லாமல் போச்சுல்ல, அதை வந்து சுவாரஸ்யமாக. ஒன்றுமே இல்லைங்க, சின்ன பிள்ளையில நம்ம படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நல்லா படி அப்பதான் உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்லா படி அப்பதான் உனக்கு நல்ல பையன் கிடைப்பான்னு சொல்லியே நம்மளை வந்து படிக்க வைக்கிறது. நல்லா படிச்சுட்டு அவன் போய் ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்றான். அந்த பொண்ணு எனக்கு ஒன்ன பிடிக்கல, எனக்கு ரகடா இருக்க பசங்களை தான் பிடிக்கும்ட்டு. என்னடா இது, அப்ப பேசாம ரகடா மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரகடா மாதிரி படிக்கவும் கிடையாது. அப்பவும் அவனுக்கு ஒரு பொண்ணு விரும்புது. கடைசியில லைஃப்னா என்னன்னு புரியறது. ஸ்கூலு காலேஜ் எல்லாம் தாண்டி நம்ம சொசைட்டியை எப்போ ஃபேஸ் பண்ண போறோமோ அப்பதான் நமக்கு அது புரியும். அப்போ அந்த பொண்ணும் விட்டுட்டு போயிருது. அவனுக்கு அப்பவும் புரியல. அப்பவும் என்ன ஃப்ராட் பண்ணலாம், என்ன பித்தலாட்டம் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுதான் அகெயின் ஃப்ராட் பண்ணி தான் அவன் வந்து அவன் லைஃபை வந்து கொண்டு போறான். ஸோ இதை வந்து நல்லா அழகா நிறைய சீன்ஸ் படத்துல என்ன டோட்டலா 2 ஃபைட்டு தான், 2மே காலேஜ் ஃபைட்டு தான். ஆனா ப்ரெடிக்டபிள் சீன் தான். ஆனா நம்ம பிடிக்குது அது. இது அந்த சீன் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலும் அது வந்து அந்த சீன் பிடிக்கிற மாதிரி நல்ல அழகா ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ஆமாம், படம் கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் பாருங்கள். எல்லோரும் வந்து இந்த டீனேஜ் பசங்க இந்த மாதிரி பசங்களை கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான், அப்படி இம்ப்ரெஸ் பண்ணுற சீன்ஸ் தான் நிறைய இருக்குது. ஆனால் கடைசி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த மாதிரி டீனேஜ் பசங்களாம் அந்த மாதிரி லைஃப்பை விரும்புனா வாழ்க்கை இப்படி தான் முடியுங்கிறத ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே பிரதீப் நடிச்சிருக்காரு. கண்டிப்பா இது வந்து ஃபேமிலியா போற மூவி தான், ஃபேமிலியா போய் பார்க்கக்கூடிய மூவி தான். அப்பதான் புரியும். நம்ம நிறைய நம்ம அட்வைஸ் பண்ணாலும் இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் புரியறது கிடையாது. போய் மூவியா பார்த்து ஓகே ஸ்கூல்ல இப்படிதான் நம்மளும் ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறோம், இப்படிதான் நம்மளும் காலேஜ்ல ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறோம், இப்படிலாம் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்றதையும் காட்டிட்டாங்க. ஸோ இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு, அதாவது டீன்ல இருந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு என்ன மெசேஜ் கொண்டு போகணுமோ அதை அழகா கொண்டு போயிருக்காங்க. ஆமாம், அப்புறம் இல்லை விஜய் சித்து இருக்கார்ல, அவரோட டீம், அவரோட கூட நாலா பயங்கரமான ஃபேன் விஜய் சித்து. எல்லாருமே தான் அவரோட ஃபேன் தான். அவரெல்லாம் ரொம்ப கேஷுவலாக நடிச்சிருந்தாரு. சிலவங்க வந்து இந்த டிவியில் நடிச்சுட்டு அதில் போய் சினிமாவில் நடித்தா ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படின்னு நான் நிறைய பேர் பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னடா ஒரு மாதிரி ஆக்டிங் தெரியுது, ஆனால் இவங்ககிட்ட அது தெரியல. ஸோ விஜய் சித்துவன் டீமுக்கு வந்து ஒரு நிறைய இடத்துல வந்து அவங்க நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. நமக்கு அது வந்து ஒரு கேஷுவலா வீட்டுல பேசுற மாதிரியே தான் இருக்கு. ஸோ இப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா நல்லது கெட்டது சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதுல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்டு தப்புக்குனாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்லதுக்குனாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து நல்லவங்க கெட்டவங்கன்னே கிடையாது. ஃப்ரெண்டு என்ன கேட்குறானோ அதை பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம என்னவா எடுத்துக்க முடியாது, எக்ஸாம்பிளாக எடுத்துக்க முடியாது கண்டிப்பாக. ஆமாம். அப்புறம் வந்து பிரதீப்போட ஆக்டிங் வந்து அந்த படத்துலையும் எனக்கு அவரை பார்த்தா பிரபுதேவா,
பிரபுதேவா தனுஷ் எல்லாம் மிக்ஸ் சேர்த்து பண்ணி செஞ்ச. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவருக்கு அரியர் கிளியர் ஆகும். ஒரு நம்ம அவர் பேர் என்ன நம்ம கௌதம் வாசுதேவன் சார் இருக்கார்ல, அவர் முன்னாடி வந்து அரியர் பாஸ் ஆகிற செக் பண்ணிட்டு இருக்கும்போது அரியர் பாஸ் ஆவார். அந்த ரிசல்ட் சீன் வந்து அப்படி ஒரு பயங்கரமாக ஒரு ஆக்டிங் பண்ணிருப்பாரு. பயங்கரமாக இருக்கும் அந்த ஆக்டிங். ஸோ ரொம்ப ரொம்ப கேஷுவலான ஆக்டிங், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் நடிச்ச எல்லாரும் மிஷ்கின் சார் அவரும் அப்படிதான். அதுல அந்த ஒரு சொன்னா புரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு போவாரா, நல்ல எமோஷன் அது ஆக்சுவலி. மிஷ்கின் சார் வந்து ப்ரொஃபஸரா அந்த டான் படத்தில் நம்ம பார்த்துருப்போம் இவரை, சூர்யா சார். ரொம்ப ஆப்டா அந்த கேரக்டர்ல இருப்பாரு. அதே மாதிரி மிஷ்கினும் இதுல வந்து நல்லா ரீசெண்ட் டைம்ஸா மிஷ்கின் சாரை வந்து நிறைய மீடியால தப்பா அவரும் பேசி ஒளரி அதை பத்தி நிறைய பேர் பேசி இது பண்ணிட்டாங்க. பட் இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பா அவரை பிடிச்சிரும். ஆனா இதே மாதிரி லைஃப்ல நடக்குமானா கண்டிப்பா நடக்காது. ஏன்னா அது அப்படி ஒரு கேரக்டர் அவர் நடிச்சிருப்பாரு. அவரை மாதிரி அந்த படத்துல மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர ரியல் லைஃப்ல அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. யாரும் வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி உள்ள போயிட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சமுதாயத்துல எப்படி நம்ம உள்ள தப்பு பண்ணி உள்ள போயிட்டா என்ன ஆகுங்கிறது தெரியும்ல, இடத்துல வந்தா எவனும் மதிக்க மாட்டான் கண்டிப்பா. ஆனா அதுல வந்து நிறைய ஃபியூச்சர்ல நடக்கிறத பத்தி காட்டியிருக்காங்க. ஆனா அதுல வந்து நம்ம மிஷ்கின் சார் பண்ண மாதிரி லைஃப்ல யாருக்கும் நடக்காது. ஹீரோயின் வந்து எக்ஸ், அவங்க அதாவது ஹீரோவோட எக்ஸ் வந்து அவங்களுக்கு அடுத்த எக்ஸாம்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு டீச்சர் வந்து எனக்கும் அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா நானும் நல்லா படிச்சு பெரியடா இருந்திருப்பேன். கிழிச்சிருப்பேன் நீனு. அந்த பிள்ளைக்கு மறுபடியும் எப்படி ரூட்டை போடலாம் தான் பார்த்திருப்பேன். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இல்ல, ரூட்டை போட்டு எப்படி நம்ம அந்த அரியர்ஸை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். உன் வாழ்க்கையில கீர்த்தியும் கிடையாது பல்லவியும் கிடையாது, உனக்கு நான் தான் எப்போ. புரியுதா? கீர்த்தி பல்லவி கேட்க பாத்தீங்களா? சரி சரி, நீ எப்படி ரூட்டை விட்டு வேற எங்கேயோ போகாத, காமெடி நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காது. ரிவ்யூ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சோ வேற என்ன இதுல மிஸ் பண்ணிருக்கோம் சொல்றதுக்கு? அதுல வந்து சிம்பு பாடிருக்காரு, யுவன் சங்கர் ராஜா பாடிருக்காரு, அனிருத் பாடிருக்காரு. 3 பெரிய சிங்கர்ஸ் மியூசிக் டைரக்டர் பாடிருக்காங்க. ஆமா. சப்பலபல. அப்புறம் வந்து சப்பலபல சலபல அப்படின்னு சொல்லி எங்களோட நெல்லையாந்தம் பாட்டுல வரும். இல்ல வரும், அது காலேஜ்ல எல்லாருமே அதை சொல்லுவாங்க. அதை இன்ஸ்பயர் ஆகி தான் எங்க காலேஜ்ல நாங்க படிக்கும் போதெல்லாம் நடந்ததுதான் இன்ஸ்பயர் ஆகி நம்ம வச்சோம். அது ரொம்ப நாள் கழிச்சு இதுல இந்த எங்க பாட்டுக்கு அப்புறம் இன்னொரு படத்துல அதை கேட்கும் போது ஆக்சுவலா பாப்பாவே கண்டுபிடிச்சா, அப்பா இது நம்ம பாட்டுல வரும்ல அப்படின்னு சொல்லி. சோ ஓகே, அந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு பாட்டு அப்படின்னு நினைச்சோம். அந்த ஹோல் டீமுக்கும் வாழ்த்துக்கள். ஸ்னேகா மேம் இருக்காங்க, ஒரு சீனுக்கு வராங்க. கடைசியில நம்ம லவ் டுடே ஹீரோயின் வராங்க. ஸோ அதனால கேமியோ ரோல் 2 பேரா? ஆமாம், கேமியோ ரோல் 2 பேர். ஏன்னா இப்போ ரிவீல் பண்ணுறது தப்பு இல்லை, ஏன்னா அது படம் வந்து நல்லாவே ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு வெனஸ்டே தேட்டரில் கூட்டம் இருக்குது. ஸோ நல்ல படத்துக்கு என்றைக்குமே வந்து ரிசல்ட்டு கரெக்டாக தான் வருங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ ரொம்ப நல்ல படம், எல்லாரும் போய் கண்டிப்பாக ஃபேமிலியோட பாருங்கள். அதில் சில சீன்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, நான் அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க. நீங்க அதனால தைரியமா உங்க வீட்டுல இருக்க டீன்ஸை கூட்டிட்டு போலாம். நீங்க படம் பார்க்க வைங்க. படம் பார்க்க வச்சுட்டு அவங்க கிட்ட கேளுங்க, இந்த படத்துல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேளுங்க. இப்ப நாங்க எங்க வீட்டுல இருக்கிற குட்டியை கூப்பிட்டு கேட்க போறோம். சகனமா இங்க வாங்க. சரி, படம் பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன். படத்துல என்ன புரிஞ்சுது, என்ன பிடிச்சது? சொல்றது அந்த நிறைய காமெடி சீன்ஸ் ஜாலியா போயிடுச்சு. படம் போரே அடிக்கல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்துல என்ன தெரிஞ்சதுன்னா, அதுல வந்து எல்லாரும் பாஸ் பண்ணோன்னு நிறைய பேசுவரியா போறாங்க. பட் அது கடைசியில அவங்கள எங்கேயாச்சும் மாட்டி விட்டுரும். ஆனா நேர்மையா படிச்சு பாஸ் ஆகி வேலைக்கு போடுறதுதான் நல்லது. காலேஜ் படிக்கிறதுல இருந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகுற வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க அம்மா அப்பாவை என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? எப்படியாச்சும் வேற வந்து சீட்டு வாங்க காசு வாங்கிட்டே இருப்பாங்க, அவங்கள ஏமாத்திட்டே இருப்பாங்க. கரெக்டா? ஸோ அது குட்டா பேடா? அந்த விஷயம் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ படத்துல உனக்கு இதெல்லாம் புரிஞ்சுது. வேற ஏதாவது என்கிட்ட சொல்ல விரும்புறியா? எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. ஆனா அவங்கள பார்க்கும் போது நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பூமர். ஆமா, பூமர்னா என்ன? வாயில போட்டு முட்டை விடுவோம்ல, அதான் பூமர். இவன் அதுக்கு மேல பூமரா இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம இவட்ட
என்ன புரிஞ்சுன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு கடைசியில் பூமர்னு போயிட்டா. இது எதிர்பார்க்கவே இல்லை மக்களே. நாங்கள் இது எங்கள் ஸ்கிரிப்ட்லேயே இல்லை, பார்ப்போம். கண்டிப்பாக போய் தேட்டரில் வாட்ச் பண்ணுங்க இந்த மூவி. எல்லாரும் பாருங்க, எல்லார் லைஃப்லேயும் ஒரு சாப்டர் இதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவி ரிவ்யூவோட உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். ஓகே, நன்றி, வணக்கம்.